பக்கத்துல இருக்க ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வரைக்கும் வந்தோம். வீட்டுல சில குட்டீஸ்லாம் லீவ்ல இருக்காங்க. அவங்களுக்கு சில டிராயிங் புக்ஸ், இந்த ஸ்கெட்ச்லாம் வாங்க வேண்டி இருந்துச்சு. அப்படியே அதையும் வாங்கிட்டு 2 டஸ்ட்பினையும் வாங்கிட்டு ஒய்ஃப் கையில திட்டு பயங்கரமா திட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன். இன்னைக்கு இன்னும் குளிக்கல பாத்துக்கோங்க, அதான் திட்டிட்டு இருக்காங்க. சரி கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணி ஃப்ரெஷ் ஆகும்னு சொல்லிட்டு மூஞ்ச கழுவவே மதியான சாப்பாட்டுக்கு வெஜ் பிரியாணி செஞ்சிருந்தாங்க. அதை சாப்பிட்டு முடிக்கவே எங்களை ரெகுலரா இந்த கெபிக்கு கூட்டு போயிடுறாங்க ஒய்ஃப். அது ஏதோ குட்டி ஃபங்க்ஷன் வருது போல மரத்துல LED லைட் கட்டி பெரிய சைஸ் அண்டாங்குண்டாலாம் வந்து சேர்லாம் வந்து இறங்கிருந்துச்சு. சரின்னு ஒரு 10 நிமிஷத்துல பிரேயரை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா இங்க பாருங்க வாங்கி கொடுத்த டிராயிங் புக்ல டிராயிங் வரைஞ்சிருக்கிறது. இந்த டிராயிங்ல ஹார்டினுக்கு லெஃப்ட் சைடுல இருக்கிறது தான் இவரா, ரைட் சைடுல இருக்கிறது தான் இவங்களா. சின்ன பசங்க எது பண்ணாலும் அது கியூட்டா தான் இருக்குது இல்ல. வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு மறுபடியும் பசி எடுத்துச்சு. சரி லைட்டா காத்து வாங்கிட்டே சாப்பிடலாமேன்னு சாப்பாடை போட்டு மாடியில வந்து உட்காந்துட்டேன். ஒரு கலர் அந்த வானத்தை பார்த்து ரசிக்கிட்டே தட்டில் போட்டு வந்த பிரியாணியை நான் ஒருக்கிட்டேன். மொத்தம் இன்னைக்கு குளிக்காமலே நாளை கடத்தியாச்சு. என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம வாங்க அடுத்த வேலையை பார்ப்போம். அப்பையும் குளிக்காம வேலண்டைன்ஸ் டேக்கு கிஃப்ட் வாங்க வந்துட்டேன். இந்த பாரு, நீ எப்படி எனக்கு கிஃப்ட் வாங்கியிருக்க மாட்டேன். February 13ஆம் தேதியே கிஃப்ட் வாங்கிட்டு நீ வீடியோ போடுறது, நீ நாளைக்கு எனக்கு ஏதாவது கிஃப்ட் தார இல்லன்னு வையும் அவளை. அவ்வாறே மிரட்டல் விட்டபடி இந்த விளாகை முடித்துக் கொள்கிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.